6 வயது சிறுமி ஆல்பர்டின் லியோ ஜோஹர் பாரு ஈகோ கேலரியா பகுதியில் ஜூலை 20ஆம் தேதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைதாகி விடுதலையான உள்ளூர் ஆடவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். கூலாயிலுள்ள அச்சந்தேக நபரின் வீட்டில் பல்வேறு செக்ஸ் பொம்மைகள், ஆபாச படங்கள், சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வீடியோக்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் கைதானார். ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் அதனை உறுதிப்படுத்தினார். இதையடுத்து சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் அந்நபர் விசாரிக்கப்படுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். அதோடு ஆபாச படங்களை வைத்திருந்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் 292வது பிரிவின் கீழ் 3 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் என கமிஷனர் குமார் சொன்னார். ஜோஹரில் காணாமல் போன 3 நாட்களுக்கு பிறகு ஸ்லாங்கூர் பாத்தாங்காலியில் அச்சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்டாள். முதலில் காணாமல் போன சம்பவமாக வகைப்படுத்தப்பட்டு பின்னர் கடத்தலாக அது வகைப்படுத்தப்பட்டது.